வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 18வது மேட்சான திருச்சி கிராண்ட் சோலாஸ் வெர்சஸ் நெல்லை ராயல்ஸ் கிங்ஸுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ்ல இருந்து ஃபைனல் டீம் வரைக்குமான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் ஃப்ரீயா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்11 ஃபேண்டசி ஆப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த டிஎன்பிஎலுக்கு, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த டிஎன்பிஎலுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இன்னும் பாதி மேட்ச் தான் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுல கண்டிப்பா பிளே பண்ணி ஈஸியா உங்களுடைய பரிசுகளை வின் பண்ணலாம். அதே போல இன்னைக்கு மேட்ச் வந்து எங்க நடக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேலம், அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்து நம்ம திருநெல்வேலியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதாவது எங்க ஊர் திருநெல்வேலியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நல்லாவே இருக்கும் இந்த பிச் வந்து. ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சாதகமா இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட், அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் தான் இந்த பிச்சில் வந்து கிடையாது. அதாவது நீங்க நம்ம கோயம்புத்தூர் பிச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து இந்த சீசன்ல நல்லா டாமினேட் பண்ணாங்க. மொத்தம் 7 மேட்ச் கிட்ட நடந்ததுல 5 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட், 2 மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணாங்க. அதுவும் கடைசி மேட்ச் தான் வந்து வின் பண்ணாங்க ஒரு மேட்சும். அதனால இந்த பிச் வந்து அப்படி இல்லை. ஓவராலா இந்த பிச் வந்து எப்படியான ரிசல்ட் கொடுத்திருக்கு இந்த டிஎன்பிஎல் லீக்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 64 மேட்ச் வந்து நடத்தி இருக்கிறாங்க இந்த பிச்சில் வந்து. டோட்டல் டிஎன்பிஎல் மேட்ச் அதுல 30 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 32 பேட்டிங் செகண்ட் நடந்திருக்கு. 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. 0ல இருந்து 150க்குள்ள 50 இன்னிங்ஸ், 150 டு 169 50க்குள்ள 40 இன்னிங்ஸ், 70 டு 89க்குள்ள 26 இன்னிங்ஸ், 90 பிளஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போயிருக்கு, 12 இன்னிங்ஸ் போயிருக்கு. ஹை ஸ்கோர் லைக்கா கோவை கிங்ஸ் 208 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் திண்டுக்கல் 83க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த பிச்சில் வந்து. ஒரு 140ல இருந்து 150 வரைக்கும் நீங்க சாலிடா இந்த பிச்சில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் அவங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பார்த்துடலாம். முதல் மேட்ச் வந்து அவங்க திண்டுக்கல் கூட தோத்தாங்க. 2வது மேட்ச் மதுரை கூட வின் பண்ணாங்க. 3வது மேட்ச் சேலம் கூட வின் பண்ணாங்க. 4வது மேட்ச் வந்து லைக்கா கூட தோல்வியை தழுவி இருக்காங்க. சோ அவங்க தோத்த 2 டீமுமே கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய டீம், வின் பண்ண 2 டீமுமே மதுரை அண்ட் சேலம் கொஞ்சம் ஆவரேஜா தான் ஆடக்கூடிய டீம். ஆனாலும் இந்த வாட்டி திருச்சி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க கம்பேர் டு லாஸ்ட் இயர். அதுக்கு முந்தின வருஷம் சொல்லி நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் திருச்சி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம்னா மூர்த்தியும் அகமடு தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல மூர்த்தி அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை ஸ்கோரை வந்து கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவரால் பெருசா ஸ்கோர் பண்ணல. அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 ரன் தான், ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் தான் நீங்க அவர்கிட்ட அதிகபட்சமா எதிர்பார்க்கணும். நீங்க அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாருங்க, 3 ரன்னு, 11 ரன்னு, 1 ரன்னு, 18 ரன்னு சொல்லி 20 பிளஸ் இன்னும் இந்த சீசன்ல தாண்டல. அதேதான் அகமது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட வந்து அடிஷனலா வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று மேட்ச் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது கவின் அண்ட் ஜெகதீசன் அவங்க பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு பாருங்க. 2 பேருமே 30+ பாயிண்ட் வந்து பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி 2 விக்கெட் கீப்பர் வாங்கி கொடுத்தாங்க. அதனாலதான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு 10 ரன் அடிச்சா கூட போதும், 40 பாயிண்ட் வந்து ஈஸியா வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லையா ஒரு 15 ரன் அடிச்சாலும் 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த கேட்ச், ஸ்டம்பிட், ரன் அவுட் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால அகமதுட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 20 ரன் எதிர்பார்த்தாலும் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால மினிமம் நீங்க அகமதுட்ட இருந்து ஒரு 50 பாயிண்டே நீங்க எதிர்பார்க்கலாம். ரீசன் நெல்லைட்ட வந்து நல்ல பவுலிங் அட்டாக் இருந்தாலும் இனிஷியல்ல கொஞ்சம் நல்ல அட்டாக் இல்லை. அதனால அந்த பவர் பிளேல அகமது வந்து ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் கொண்டு போயிட்டார் அப்படின்னா ரன்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார். அதே மாதிரி ஒரு 20 ரன் அடிச்சா கூட போதும். அதுல ஒரு 25 பாயிண்ட், பிளேயிங் லெவல்ல இருந்ததுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி 30 பாயிண்ட் பிளஸ் 2 கேட்ச் பிடிச்சா கூட அவரால் அந்த 50 பாயிண்ட் டார்கெட் வந்து ஆக்க முடியும். அடுத்து வந்து ஷியாம் சுந்தர் ஒரு ஆவரேஜா டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப ஹார்ட் ஹிட்டர் கிடையாது, ரொம்ப ஊட்டி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. மினிமம் அவர்கிட்ட இருந்து
ஒரு 25ல இருந்து நீங்க ஒரு 30 பாயிண்ட் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க ஷாம் சுந்தர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜாமல் வந்து நல்லாவே ஆடுறாரு. அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஹை ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து குறையாம ஒரு 25ல இருந்து 30 ரன் நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து சோனி யாதவ் வந்து நல்ல ஆடக்கூடிய பிளேயர். அதாவது பேட்டிங் மட்டும் இப்போ மாஸ் காட்டிட்டு இருக்காரு. முதல் 2 மேட்ச் வந்து நல்லா பவுல் பண்ணாரு. அதுக்கப்புறம் லைட்டா அந்த 3வது மேட்ச் இன்ஜுரியில இருந்து பவுல் பண்ணல. ஆனா பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு. 24, 60, 68, 34. ஆனா பவுலிங் பண்ணாருன்னா இன்னமும் ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சோ பவுலிங் இல்லாத காரணத்தினால நீங்க மேக்சிமம் ஒரு 50 பாயிண்ட், அதிகபட்சம் 50 பாயிண்ட், ஒரு 40 to 50 பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே பவுல் பண்ணார்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜோட நிறைய பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. ஆனா பவுல் இந்த மேட்ச் மேபி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து ராஜ்குமார் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு சில மேட்ச் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு, ஒரு சில மேட்ச் வந்து பவுலிங் வந்து நல்லா பண்ணிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் பாருங்க, பவுலிங்ல ஃபிளாப், ஆனா பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. நமக்கு தேவை ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு இதுல இருந்து ஒரு பாயிண்ட் வேணும். இந்த மேட்ச் பாருங்க 3 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட், ஆனா பேட்டிங்ல பாயிண்ட் இல்ல, ஏதோ ஒரு இதுல வாங்கி கொடுத்தாரு. இந்த மேட்ச் வந்து 18 ரன் பிளஸ் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பேட்டிங்ல ஒரு ஆவரேஜான பாயிண்ட், பவுலிங்ல நல்ல பாயிண்ட். அப்படிங்கும் போது இந்த மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட், ஒரு 8 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. அதாவது லைக்கா டீம் வந்து எப்படி டீம் உங்களுக்கு தெரியும். அவங்க கூட யாராலையுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால நீங்க ராஜ்குமார் வந்து குறையாம வந்து ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அது எதுல வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. ஒண்ணு பேட்டிங்ல வாங்கி கொடுப்பாரு, இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுப்பாரு. ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். அடுத்து PS நிர்மல் குமார், அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு. பவுலிங் ரொம்ப ரேரஸ்ட், அதிகபட்சம் 1ல இருந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. பட் பேட்டிங் வாய்ப்பு மட்டும்தான். ரீசெண்டா 3 ரன். சோ ஒரு 10 பாயிண்ட் வேணா நீங்க அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த டீமோட கேப்டன் ஆண்டனி தாஸ், இதுவரைக்கும் நடந்த 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பவுலிங் வந்து இனிஷியல்ல பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் இவர் பவுல் பண்ணாம இருந்திருந்தாலே மேட்ச் மேபி எடுத்திருக்கலாம். ஏன்னா டப்புனு 2 விக்கெட் எடுத்தாங்க. சாய் சுதர்சன் விக்கெட், சுரேஷ்குமார் விக்கெட் எடுத்தாங்க. பட் இவரெல்லாம் ஓவர் பவுல் பண்ணிருக்க வேணாம் அந்த இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சரவணகுமார் மாதிரியான இனிஷியல் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர் விட்டுட்டு அது ஆண்டனி தாஸ் உள்ள வந்துட்டாரு. அது ஒரு பெரிய மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி பேட்டிங்லயும் 2 டவுன் வந்த மாதிரி சீக்கிரமாவே வந்தாரு. அப்படிலாம் வந்தா கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மேட்ச் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம ஒரு 30 பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட். அது ஏதாச்சும் ஒண்ணு, பேட்டிங்கா இருக்கலாம் அல்லது பவுலிங்கா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு இதுல அவருக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஆட்டாடுறான். அடுத்து சரவணகுமார், அந்த டீமோட ஒரு முக்கியமான பவுலர். நீங்க மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க வந்து லைக்கா கூட கம்பேர் பண்ணாதீங்க. லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பார்க்காதீங்க. ஏன்னா லைக்கா வந்து இருக்கிறதுலே டிஎன்பில ஒரு வெயிட்டான டீம். அவங்க கூட யார் விளையாண்டாலும் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதனால அதுக்கு முந்தின 3 மேட்ச் ரிசல்ட் வச்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாருங்க, அதுக்கு முந்தின மேட்ச்லாம் சரவணகுமார் நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணும்போதும் அந்த இனிஷியல் அவுட் கொடுக்கணும். அந்த 1வது ஓவர் 3வது ஓவர் அட்டாக் பண்ணா விக்கெட் எடுப்பாரு. அப்போ போயிட்டு ஆண்டனி தாஸ் பவுல் பண்ணிட்டாரு. மினிமம் ஒரு விக்கெட் நீங்க வந்து சரவணகுமார் எதிர்பார்க்கலாம். சில டைம் வந்து பேட்டிங் கூட முன்னாடி வந்து ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் ஒரு மெயின் ஸ்பின்னர். அதாவது பெருசா ஒன்றும் விக்கெட் டேக்கிங் விக்னேஷ் கிடையாது. அதாவது எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்சியா ஒரு விக்கெட் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச், ஒரு 3 T20ல இருந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. மேக்சிமம் நீங்க அதிகபட்சம் ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து சப்ல இருந்தாரு. சோ அதுக்கு பதிலா வினோத் உள்ள வந்து ஆடினாரு. இந்த மேட்ச் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. சோ இவர் வந்து உள்ள ஈஸ்வரன் ஆடுறாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா முதல் 2 மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா பால் வந்து நல்லா அடிபடுது. அதனால வினோத் இறக்குனாங்க. இந்த மேட்ச் எப்படின்னு தெரியல. ஈஸ்வரன் ஆடினாருன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. வினோத் ஆடினாலும் ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா வினோத் வந்து ஃபுல் ஓவர் பவுல் பண்ண மாட்டேங்காரு. அது ஒரு மைனஸ். அடுத்து அதிசயராஜ் டேவிட்சன் நல்லாவே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த டீம்ல மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 பாயிண்ட் நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அதிசயராஜ் டேவிட்சன் இருந்தும். சோ இதுதான் ஒரு ஃபுல் ப்ரிவியூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா
கேப்டன் அண்ட் விசி ரெண்டு ஆப்ஷனுமே இவருக்கு நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ராஜ்குமாருக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெண்டு ஆப்ஷனுமே நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேற யாருக்குமே பெருசா நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போக்கஸ் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் நீங்க சரவணகுமாரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே இந்த டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. கேம் சேஞ்சர் யார் அப்படிங்கிறத கடைசி ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நெல்லை டீம். ஸோ திருச்சி டீமை தொடர்ந்து நெல்லை டீம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே தான் ஆடி இருக்கிறாங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க, 2வது சேலம் வின் பண்ணாங்க, 3வது லைக்கா கூட தோத்தாங்க. லைக்கா ஸ்ட்ராங்கான டீம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். 4வது மேட்ச் வந்து அவங்களுக்கு மழையினால மதுரை கூட மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது அருண் கார்த்திக்கும் ஹரிஹரனும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அருண் கார்த்திக் நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டர். அன்னைக்கு டே வந்து செட் ஆச்சுன்னா ஒரு 30+ ரன் அடிப்பாரு. டே செட் ஆகலையா ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆன மாதிரி தான் ஆடுவாரு. நீங்க அது அதாவது அருண் கார்த்திக் வந்து நம்ம நம்பவே முடியாது. அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான். நீங்க அடிப்பாரு நினைச்சீங்கன்னா அடிக்க மாட்டாரு நினைச்சீங்கன்னா அடிப்பாரு. அந்த மாதிரி பிளேயர். சோ ஏதாச்சும் ஒரு 5 T20 இருக்குன்னு வைங்களேன், 2 T20 நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, மீதி 3 T20லயும் கேவலமான பாயிண்ட் தான் வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி. சோ அவரோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பட் அருண் கார்த்திக் இருந்து நீங்க மினிமம் ஒரு 20ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சோ நான் ஒரு 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹரிஹரன் வந்து நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மேட்ச் 1 ரன், இதுல டக் அவுட், இந்த ஒரு மேட்ச் மட்டும் 52. லாஸ்ட் மேட்ச் மதுரை கூட ஆடும்போது டக் அவுட் தான் ஆனாரு, ஆனா மழையினால கேன்சல் ஆயிருச்சு. ஆனா ஹரிஹரன் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஆனா அதுல ஒண்ணு விக்கெட்லாம் ஒண்ணு எடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரீசெண்டா அவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலும் அந்த ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்க, கண்டிப்பா அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருவாங்க. டிஎன்பியோட லாஜிக்கே அப்படிதான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் கொடுக்குறாங்க, அதுல நல்லா பவுல் பண்ணா அடுத்த 2 ஓவர் கண்டினியூ பண்றாங்க. இல்லையா அந்த 2 ஓவரோட ஸ்டாப், வேற ஒரு பவுலர் வச்சு பவுல் பண்ணி இருக்கிறாங்க. அதுதான் டிஎன்பிஎல் லாஜிக்கா பண்றாங்க. அதனால ஹரிஹரன் அந்த 2 ஓவர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால 2 ஓபனர்ல யாரு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹரிஹரனுக்கு நீங்க போகலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மெயின் பவுலிங் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அடுத்து என்எஸ் ஹரிஸ், இவரு வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வர்றாரு, இல்லைன்னா சில அன்னைக்கு 2 டவுன் வருவாரு, 2ல ஏதாச்சும் 1 வருவாரு. நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸ்பின்னு கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்பின் இருக்கு. பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. குறையாம வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ஹரிஹரன் இருந்து ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. என்எஸ் ஹரிஸ்ல இருந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா எதுனாச்சும் 1ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மேட்ச்ல 13 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், ஒரு 40 பிளஸ் வாங்கிட்டாரு. இந்த மேட்ச் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது எதுலயாச்சும் 1ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அடுத்து அஜிதேஷ் வந்து பயங்கரமா ஆடக்கூடிய இந்த டீம்ல ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர்னா அவர்தான். வந்தா வருது போனா போதியா அப்படிங்கிற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டும் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. குறையாம அஜிதேஷ் இருந்து ஒரு 30 to 40 ரன் எதிர்பார்க்கறதுனால 30 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ராஜகோபால் நல்லா நின்று நிதானமா பொறுமையாடி கடைசியில ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். ஒரு 20 பால்ல 15 ரன் அடிச்சு அடுத்த 10 பால்ல ஒரு 20 ரன் அடிப்பார். அந்த மாதிரி பிளேயர். சோ நல்ல பொறுமையா மூவ் பண்ணக்கூடிய பிளேயர். குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் அதிக குடிக்கிறதுனால ஒரு 30 பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். யாதவ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். நல்லாவே ஒரு ஆல்ரவுண்டர் தான். நீங்க பாருங்க, அவர் ஃபிளாப்பான மேட்ச் ஃபேண்டசில ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. 3 மேட்ச்ல முதல் மேட்ச் 1 ரன் அடிச்சாலும் ஒரு விக்கெட், 25 பாயிண்ட். பிளேயிங் 11 ஒரு 4, 29 ஒரு ரன், 30 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துட்டாரு. இந்த மேட்ச்ல 2 ரன் அடிச்சாலும் 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. சொல்லவே வேணாம். இந்த மேட்ச்ல 43 ரன் அடிச்சாரு, விக்கெட் எதுவும் அடிக்கல. குறையாம நீங்க அவருக்கு இருந்து 50 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஈஸ்வரன் அந்த டீமோட விக்கெட் கீப்பர் தான். பட் பெருசா ஒரு ஃபார்ம்ல இல்ல. ஆனா குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் நண்பா. ஏன்னா 10 ரன் அடிச்சாலே போதுமானது. அவங்க வந்து ஒரு 30 பாயிண்டே வாங்கி கொடுக்க முடியும் விக்கெட் கீப்பர் நினைச்சா. ஏன்னா கேட்ச் ஸ்டம்பிட்லாம் நல்லாவே இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து சூரிய பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் சப்பா உள்ள வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா கிருபாகர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் தேவைப்பட்டா சூரிய பிரகாஷ், பவுலிங் தேவைப்பட்டா அந்த ஸ்பின் கிருபாகர் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ரொம்ப லேட்டா இறங்குறதுனால பெருசா ரன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதிகபட்சம் 20ல இருந்து 25 ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு 20 பாயிண்ட் தான் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆர்டர்ல வந்துட்டு பெரிய ஸ்கோர்லாம் கண்டிப்பா அடிக்க முடியாது. அடுத்து சிலம்பரசன் அந்த டீமோட ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர். நல்லாவே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க 2 விக்கெட்டே சிலம்பரசன் எதிர்பார்க்க. ஏன்னா திருச்சி வந்து
டாப்ல வந்து கொஞ்சம் வீக். அந்த சஞ்சய் யாதவ் அந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்கு. சோனி யாதவ் அந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஸோ அதனால விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. 2 விக்கெட் எடுத்துறதால ஒரு 60 பாயிண்ட். மோகன் பிரசாத் லாஸ்ட் மேட்ச் மதுரை கூட இறக்கல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா. அடுத்து லக்ஷய் ஜெயினும் அதே மாதிரி தான், பெருசா விக்கெட்டே எடுக்கல இந்த மேட்ச். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கூட எடுக்கலாம். நீங்க பாருங்க 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஒரு விக்கெட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இமானுவேல் செரியன் அந்த டீமோட இனிஷியல்ல பவுல் பண்ணுவாரு, 1வது ஓவர் 3வது ஓவர், அவ்வளவுதான். அதுதான் அவரோட மெயின் ரோலே, அதுதான். அந்த இனிஷியலா ஒரு விக்கெட் எடுக்கிறது. கண்டிப்பா ஒரு விக்கெட் நீங்க இமானுவேல் செரியன் இருந்தும் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யாதவ், கேப்டன் அண்ட் விசி, இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹரிஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே போல சிலம்பரசனுக்கும் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மெயின் பவுலர் அங்க எப்படி சரவணகுமார் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 5 பிளேயரை சூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு 200+ பாயிண்ட் வேணும் அப்படின்னா குறையாம பாத்தீங்கன்னா யாதவ், அதுக்கப்புறம் சிலம்பரசன், அதுக்கு அடுத்து ஹரிஸ், அடுத்து ஹரிகரன், அஜிதேஷ். இதுல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 11, 14, 18, 210 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 பிளேயர்ஸே வந்து 210 பாயிண்ட் கிட்ட வருது. ஸோ மினிமம் நீங்க ஒரு 6 பிளேயரை ட்ரை பண்ணும்போது 300+ போயிட்டுனாலே இதான். அது மட்டும் இல்லாம நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சஞ்சய் யாதவ், சோனி யாதவ் 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் எல்லாருமே. அதனால கொஞ்சம் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் பாயிண்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 600+ பாயிண்ட் போயிட்டீங்கனால நீங்க வந்து வின் பண்ணிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துருங்க. ஸோ டெமோ டீம் கொஞ்சம் எல்லாரும் கேட்டதுனால கொடுக்குறேன். ஸோ அஜிதேஷ், அகமது, ராஜகோபால், யாதவ், ராஜ்குமார், ஹரிஹரன், ஹரிஷ், சரவணகுமார், சிலம்பரசன், அதிசயராஜ், டேவிட்சன். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சேஃபான டீம் தான் போட்டிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் சோனி யாதவ், சஞ்சய் யாதவ். ஸோ 2 பேர் தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன். அதாவது இவரை வந்து கேப்டனா ட்ரை பண்றவங்க இவரை விசியா ட்ரை பண்ணுவாங்க, இவரை கேப்டனா ட்ரை பண்றவங்க இவரை விசியா ட்ரை பண்ணுவாங்க. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஒன்லி தான் இருக்கு இப்போதைக்கு, ஏன்னா கொஞ்சம் இன்ஜுரிங்கள். ஆனா இவர் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் எடுக்கிறாரு. அதனால மோஸ்டா கேப்டனா வர்றதுக்கு நெல்லையில இருக்கக்கூடிய எஸ் யாதவுக்கு தான் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுல கொஞ்சம் 2 யாதவ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒருத்தர் வந்து நெல்லை, ஒருத்தர் வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ்ல பிளேயர். ஸோ அதனால 2மே எஸ் யாதவ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் ஹரிஸ் அண்ட் ராஜ்குமார், ஏன்னா ராஜ்குமாருக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு, ஹரிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. 2 டவுனே வர்றாரு. கேம் சேஞ்சர் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இருந்து ஆண்டனி தாஸும் ஷாம் சுந்தரும் தான் நான் கேம் சேஞ்சரா கொடுத்துருக்கேன். ஒருவேளை திருச்சி கிராண்ட் சோலாஸ்ல வந்து நம்ம ஃபேண்டசி டீமை வந்து புரட்டி போடுற லெவலுக்கு 2 பிளேயர்ஸ் வேணும்னா ஆண்டனி தாஸும் நம்ம ஷியாம் சுந்தரும். அதேதான் ராஜகோபால், மோகன் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 பிளேயர்ஸுமே மோகன் பிரசாத்லாம் பிளேயிங் லெவல்ல இருக்க கொஞ்சம் டவுட், பட் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு ஃபேண்டசிக்கு. ஸோ தெளிவா நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம டிஎன்பிஎலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உமன்ஸ் மேட்சுக்கு கொடுக்குற சப்போர்ட் கூட டிஎன்பிஎலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வருத்தமா தான் இருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.